அப்போது முதல் பழம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பெரி வகையை சார்ந்த பழங்கள். பெரி வகை அப்படிங்கிறது பெருசாக ஒன்றும் கிடையாது. நம்ம இந்தியன் பெரிஸே நிறையா இருக்குது. நெல்லிக்காய் இருக்குது, இலந்தை இருக்குது, இதெல்லாம் பயன்படும். அதை தவிர்த்து ஸ்ட்ராபெரி இந்த மாதிரியான பழங்களையும் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய சத்து பொருட்கள் நரம்புகளை வலுவாக்கக்கூடியதாக இருக்கும். கூடவே இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை இருக்கிறதுனால அந்த வீக்கத்தை குறைக்கக்கூடிய தன்மை, நரம்பு செல்களினுடைய வீக்கத்தை குறைக்கக்கூடிய தன்மை உடையதாக இந்த பெரி வகையை சார்ந்த பழங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. அடுத்து பார்த்தோன்னா ஆரஞ்சு. டெய்லி ஒரு ஆரஞ்சு எடுத்துக்கலாம். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி நர்வ் புல் இருக்கோ அவங்க சுத்தமான ஆரஞ்சு, இந்த ஹைப்ரிட் ஆரஞ்செல்லாம் இல்லாமல் நாட்டு பழமாக ஆரஞ்சு கிடைச்சதுன்னா அதை நம்ம பயன்படுத்தலாம். அந்த பழங்கள் பயன்படுத்தும் பொழுது நமக்கு அதில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி சத்து ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை உடையதாக இருக்கிறதுனால நரம்பு செல்கள் கெடாமல் அதை அதனோட ஆரோக்கியம் சீர்கேடு அடையாமல் பார்த்துக்கக்கூடிய தன்மை உடையதாக இந்த ஆரஞ்சு பழங்கள் இருக்கும்.